ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டி சிஸ்டரில் வந்து இந்த வாரம் வந்து என்ன நடக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சரண் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போய் வந்து ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனும் நம்ம கோமதி இருந்துட்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீ வெளியே வா, உங்கள் அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அப்பாவும் உடனே இங்கே வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பாண்டியா வந்து சொல்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. ரூம் வந்து வெளியே வந்து சொன்னவன் பார்த்தீங்கன்னா நீ பண்ணுறே இல்லை நான் பண்ணவாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மயில் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் உடனே கிளம்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து வந்துடுறாங்க. அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் தெரியாமையும் அவங்க வந்து கேட்குறாங்க. கோமதி வந்து கேட்குறாங்க, உங்கள் மகன் எத்தனை படிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு எம்ஏ டிகிரிலாம் முடிச்சிருக்கா, மெடல்லாம் வாங்கியிருக்கான்னு சொல்லி நம்ம சரவணுக்கு பயங்கர கடுப்பாச்சு. எல்லாத்தையும் ட்ரம்மை தூக்கி வந்து அடிக்க வந்துட்டார். நம்ம சரவணன் வந்து ஏற்கனவே பயங்கர கடுப்பில் இருக்காரா, இவர் மறுபடியும் போய் சொல்கிறதுனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து ஒரே முடிவாக வந்து நீ இனிமேல் என் மகன் வாழ்க்கையில் நீ வர வேண்டாப்பா, இதோட வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து போயிரு, உங்கள் வீட்டுக்கே உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க, இனிமேல் உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் வந்து இருக்க வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து என் பையன் வந்து உங்களால் இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டான், இனிமேல் வந்து அவன் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு வந்து பாண்டியன் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், அந்த வார சீரியல் ஃபுல்லாமே தான் நடக்குது. ஓகே, பை பை, டாட்டா.